வணக்கம் சகோ, இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம். இன்னைக்கு ஆக்டர் பிரியங்கா மோகன் லீட் ரோலில் நடிச்சிருக்க மேட் இன் கொரியா அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை டைரக்டர் ஆர்ஏ கார்த்திக் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட் இன் கொரியா அப்படிங்கிற இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் ஒரு சின்ன கிராமத்தில் அவங்க அப்பா அம்மாவோட நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டும் இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு சின்ன வயசுலேருந்து எப்படியாச்சும் கொரியாவுக்கு போகணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஆசை. ஒரு நாள் ஹீரோயின் லவ் பண்ணுற விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிய வந்து அதை கண்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் என்ன நம்பி என் கூட வா அப்படின்னு ஹீரோயினை கூட்டிகிட்டு சென்னைக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்ட மாதிரி நம்ம 2 பேருமே கொரியாவுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி பாஸ்போர்ட் வீசா அப்படின்னு எல்லாமே ரெடி பண்ணி ஹீரோயினும் அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டும் ஏர்போர்ட்டுக்கு கிளம்புறாங்க. அந்த டைமில் ஒரு சின்ன வேலை ஒன்று இருக்குது, அதை முடிச்சுட்டு நானும் ஏர்போர்ட் வந்துடுறேன், நீ ஃபஸ்ட்டு ஏர்போர்ட்டு போய் கொரியா ஃப்ளைட்டை பிடி அப்படின்னு ஹீரோயினை மட்டும் தனியாக அனுப்பி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஏர்போர்ட் போய் கொரியா ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்களுடைய லவருக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்க இன்னும் வரலையா அப்படின்னு கேட்க நான் வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்தது ஃப்ளைட் கிளம்ப போகுது. அந்த டைமில் ஹீரோயின் ஃபோன் பண்ணுறாங்க. அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டுடைய ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க நம்ம பாய் ஃப்ரெண்ட் நம்மளை ஏமாற்றிட்டான் அப்படின்னு. நம்பிக்கை துரோகம், மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வலி வேதனையோட ஹீரோயின் அவங்களுக்கு பிடிச்ச நாடான கொரியாவுக்கு வந்து இறங்குறாங்க. மொழி தெரியாத ஊரில் தனியாக மனசில் மிகப்பெரிய வலி வேதனையோடு வந்த நம்ம ஹீரோயினுக்கு அடுத்து என்னெல்லாம் ஆச்சு, கொரியா வந்ததுக்கப்புறம் ஹீரோயினோட லைஃப் எப்படிலாம் சேஞ்ச் ஆச்சு, சின்ன வயசுலேருந்து நம்ம ஹீரோயின் ஆசைப்பட்ட கொரியா அப்படிங்கிற நாடு நம்ம ஹீரோயினுக்கு என்னெல்லாம் கொடுத்துச்சு, மறுபடியும் நம்ம ஹீரோயின் இந்தியா போனாங்களா, அவங்களுடைய அப்பா அம்மாவை பார்த்து சமாதானப்படுத்தினாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இந்த படத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கங்க. மேட் இன் கொரியா அப்படிங்கிற இந்த படத்துடைய கதை ஒரு சிம்பிளான கதை தான். அந்த சிம்பிளான கதையை ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் ட்ராமா சென்டிமெண்ட் கலந்து ரொம்பவே சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஹீரோயின் பிரியங்கா மோகனுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுலேயும் படத்தில் வர அந்த கொரியன் பாட்டிக்கும் ஹீரோயினுக்கும் வரக்கூடிய அந்த எமோஷனல் சீன்ஸ் ரொம்பவே சூப்பராக கனெக்ட் ஆகுறது மட்டும் இல்லை, சூப்பராகவே படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. டோட்டலாக மேட் இன் கொரியா அப்படிங்கிற இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு சூப்பரான ஃபீல் குட் மூவியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த படத்தை கண்டிப்பாக ஃபேமிலியோடவே பார்க்கலாம். அந்த அளவுக்கு படம் ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த படம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான படத்தோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம். தேங்க்யூ.